வந்து நாளைக்கு வந்து தே சேஞ்ச் த மேனேஜர் ரைட்? விக்கல்ஸ் தான் மேனேஜர்ன்ட்டு இருக்காங்க. அந்த ஓகே, நிம்ஸ் ஓகே. அப்படின்றபோது, மேபி திஸ் இஸ் த ரீசன். ரொம்ப வந்து சி ஷி இஸ் ஷி இஸ் பிகமிங் அ வெரி ரியல் மேனேஜர். ஓகே. வீட்ல வந்து வேற எதுவுமே பண்ண விட மாட்றாங்கன்றபோது, இட் பிகம்ஸ் வெரி போரிங் ரைட்? இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நடுவுல போய் பார்த்துட்டு வர்றேன். போர் அடிக்குது. வெளில வந்துர்றேன். உள்ள போய் பார்க்குறேன். போர் அடிக்குது. வெளில வந்துர்றேன். ஐ டோன்ட் அந்த கன்டினியூஸா பார்த்துக்கணும்னே தோண மாட்டேன்டுச்சு இன்னைக்கு எனக்கு. ஹைப் வந்து தூக்கி கொண்டு போய் அங்க மேல வச்சுட்டு, தி கண்டஸ்டன்ட்ஸ் தட் யூ ஆர் செண்டிங் இன் ஆர் லோ ஹைப் கண்டஸ்டன்ட்ஸ். யா யோசிச்சு யாரோ பாருங்க. எழுதி குடுத்தத பேசியிருக்காங்கங்க. இவங்களாலாம் ஒண்ணும் பேசல. எழுதி இல்லங்க. குடுத்தத தே பேசிட்டு நீட் வந்து டூ டூ ஒரு சம்திங் ரைட். இப்ப வந்து எனக்கு உங்களுக்கு வந்து இவங்களுக்கு வேலை வாங்கணும் அப்டின்னா, தீஸ் பீப்பிள் நீட் டூ கீப் ஆன் கிவிங் டாஸ்க், டிஃபிகல்ட் டாஸ்க். ஜாலியா சோஃபால உட்கார்ந்து டான்ஸ் ஆடுங்க நாங்க பார்க்குறோம் அப்டின்னு சொல்லும்போது, பின்னாடி இருக்கவங்கலாம் சும்மா இவன் கூட உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான் எல்லாரும். டிட் யூ சீ தட்? எல்லாருமே சோஃபால சைடுல 2 பக்கம் உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்லி தி கிட்சன் டீம் இஸ் டூயிங் வொர்க் தேர். ஏங்க யூ ஆர் தி கெஸ்ட். யூ ஷுட் நாட் பி கீப்பிங் எவரிஒன் இன் யுவர் ஈக்குவல் சீட்டிங். அவங்கள வேலைக்கு ஏதாவது சொல்லிட்டு, நீங்க மட்டும் இவங்கள என்டர்டெயின் பண்றத மட்டும் பார்க்கணும். இல்லன்னா தே ஷுட் பி ஸ்டாண்டிங் அட்லீஸ்ட். ஜாலியா எல்லாம் சோஃபால உட்கார்ந்து படம் பார்க்குற மாரி பார்த்துட்டு இருக்காய்ங்க. என் அ யு ஜஸ்ட் திங்க் ஆஃப் போன சீசன் ஹோட்டல் டாஸ்க்கே யோசிச்சு பார்த்தா கூட, தட் வாஸ் பெட்டர். தட் வாஸ் மைல்ஸ் பெட்டர். கீழ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பாரு வந்து இதுக்கு அசீம் மாரி விளையாட ட்ரை பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படி யாரு மாரி? அசீம் மாரி ஐ பிஹேவியர் டோன்ட் திங்க் சோ. அ அபி? அபியக்கா சொல்லுங்க, சொல்லுங்க. பாரு வந்து அஜி மாரி அசீம் ஆடுறாங்களா? மாரி இருக்காங்க. ட்ரை பண்றாங்களா? அசீம் மாரி ஆடுறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. கீழ ஒருத்தவங்க கமெண்ட்ல. ஆ எக்ஸாக்ட்டா அசீம் மாரிலாம் சொல்ல முடியாது. பட் ஆனா அந்த பவுன்ஸ் பேக்கு எத பத்தியுமே கவலைப்படாம அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அது பண்றது. அதெல்லாமே லிட்டில் பிட் அசீமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஆனா என்னன்னா, அசீம் வந்து ஒரு மாரி எல்லாத்துட்டயும் எல்லா டைமும் சண்டை போட்டுக்க மாட்டாரு. ம். ஒரு மாரி எல்லாத்துட்டயும் நல்லா இது பண்ணுவாரு. கூட இருக்கவங்களையும் யூஸ் பண்ணுவாரு. இதுல வந்து இப்போ பாரு எல்லாருமே கொஞ்சம் கார்னர் பண்ற மாரி இருக்குல்ல. அசீம் வந்து அந்த மாரி இருக்காது. அசீம் அவர் ஒரு தனியா தான் எல்லாரையும் காரணம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. அது வேற அது கம்ப்ளீட்லி வேற கேம் அசீம்தெல்லாம். கம்பேரே பண்ண முடியாது. விக்னேஷ், ஒரு நிமிஷம். நீங்களும் ரசிகனும் பேசியிருந்தீங்க எப்படி பார்வ இது பண்றதுன்னு. ம். ஒரு சின்ன ஒண்ணு ஐ டாக்டர் இல்லட்டா வந்து இந்த சைக்கியாட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அந்த மாதிரி போயிட்டு இவங்க மைண்ட்லயும் வந்து பார்வையிலயும் வந்து பார்வதி மட்டும்தான் இருக்காங்க ஆக்சுவலா. இந்த ரெண்டு இந்த இதை எடுத்துட்டா வந்து தே வில் பி ஏபிள் டு see அதர் contestants அண்ட் பார்வதி கேம் மட்டும்தான் பாக்குறாங்க, பார்வதி மட்டும்தான் தெரியுறாங்க ஆக்சுவலா. இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ் ஆக்சுவலி. இல்ல சி ஈவன் இஃப் யூ ரிமூவ் ஹர் ஷீ வாண்டட்லி என்டர்ஸ் தட் விஷன்ல நீங்க எப்படிதான் நீங்க பண்ணாலும் ஷீ மேக்ஸ் இட் அன் எஃபர்ட் டு ரீஅப்பியர் இன் யர் விஷன். ஸோ இந்த இடத்துல நீங்க எப்படி அதை ரிமூவ் பண்ணுவீங்க? பிகாஸ் நீங்க ரிமூவ் பண்ணாலே இட் பிளேஸ் டு ஹர் பெனிஃபிட். முதல்ல ரசிகன் சொன்ன மாதிரி தான் ஷி வில் யூட்டிலைஸ் தட் டு கெயின் சிம்பத்தி. அதை வச்சு கேம் விளையாடுவாங்க. மைண்ட் தான் அவங்களுக்கு மைண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் பார்வதியா இருக்கு ஆக்சுவலா. அதை தவிர வேற தெரியறதே இல்லை ஆக்சுவலா. அது ஒரு மெயின் ப்ராப்ளமா இருக்கு ஆக்சுவலா. அவங்களுக்கு இந்த கேமே பார்வதி பார்வதி இதை சுத்தி தான் இருக்கு ஆக்சுவலா. இவங்க ஏதாவது ஒரு அவாய் எப்படி வந்து இந்த கிராமத்துல எல்லாம் கிராம சபை கூட்டி ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி கூட ஒரு தாட்ஸ் போயிட்டு இருக்கு உள்ள ஆக்சுவலா. இங்க நம்ம வி ஆர் லிவிங் இன் டெஸ்லா ஏஜ் ஆக்சுவலி, வேர் கார் இஸ் ரன் பை அ சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த ஏஜ்ல வந்து இவங்களை எப்படி தனியா ஒதுக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு முற்போக்கு என்னவா போயிட்டு இருக்கு. அது எப்படின்னு தான் புரியல ஆக்சுவலா. இவங்களை ஒதுக்கி வச்சுட்டா பிரச்சனையே இல்லை, யாரும் பேசக்கூடாது இவங்களோட அப்படின்னு. இப்ப இன்னைக்கே கூட 2 3 பேர் பேசாம இருக்கிறது, வேற பக்கம் பாக்குறது. இப்ப கேப்டனே வந்து பார்த்தா அவங்க இல்லாத மாதிரியே போயிட்டு இருக்காங்க. நான் சொல்றது ஆக்சுவலா இந்த கேப்டனே பாக்குறாங்க. கூப்பிட்டா வந்து தரன்னு ஓடுறாங்க. இவங்களை பார்த்தாலே பேசாம ஓடுறாங்க ஆக்சுவலா. நான் பேச மாட்டேன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனையா போயிடுவேன்னு சொல்லிட்டு நான் பேச மாட்டேன்னு சொல்லாம அவங்க அப்படியே இந்த ஹோட்டல்ல எல்லாம் பார்த்தா ஒரு நிமிஷம்னு பார்த்தா இவங்க ஒரு நிமிஷத்துல ஓடி போயிடுறாங்க, காணாம போயிடுறாங்க ஆக்சுவலா. எது இது லீடர்ஷிப் குவாலிட்டியா, இது என்னன்னு கரெக்டாவே புரியல ஆக்சுவலா. லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் அந்த அம்மாக்கெல்லாம் இல்லங்க. சும்மா எல்லாம் வாய் உதார்ல வந்து வைல்ட் கார்ட்ல வந்திருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் சீசனுக்கு அப்புறமே வந்து வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் யாரு ஒர்த்தா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல பெருசா. அதாவது ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். வெளிலேருந்து ஷோ பார்த்துட்டு வந்து யாருக்கு சப்போர்ட் இருக்கோ அவங்களோட சைட் பண்றது. யாருக்கு வந்து கொஞ்சம் ஹேட்ரட் இருக்கோ அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிறது. இதெல்லாம் என்ன மாரி ஸ்ட்ராட்டஜின்னே எனக்கு புரிய மாட்டேங்குது.
இவங்க கூட 2 பேர் ஆபத் பாந்தவர் மாதிரி கூட 2 பேர் இருக்காங்க. கூட இந்த தேவா மாதிரி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப மோசமான ஆளுங்களை எஃப்ஜேவும் அப்புறம் இவங்களும் வச்சிருக்காங்க. கெமி இவங்க 2 பேர் தான் படை தளபதிகள் மாதிரி 2 பக்கம் இருக்காங்க ஆக்சுவலா சப்போர்ட் பண்றதுக்கு. அப்புறம் இவங்களை வச்சிருக்காங்க, ரம்யாவை வச்சிருக்காங்க. அந்த சாய்ஸ் ஆஃப் இதுவும் சரியில்லை ஆக்சுவலா, சாய்ஸ் ஆஃப் கமாண்டர்ஸும் சரியில்லை ஆக்சுவலா. இவங்க எல்லாரும் வந்து லாஸ்ட் இதுக்கு இப்போ நம்ம 30 டேஸா பார்த்துருந்தா இவங்க 3 பேரும் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலா. கெமி விளையாடவே ஆரம்பிக்கல, நான் ஸ்டார்டர் ஆக்சுவலா. எஃப்ஜே என்ன பண்ணினான்னு சொல்லிட்டு தெரியும், இது அவரோட ஸ்கில் செட்ஸ் என்னன்னு தெரியும், எல்லாருக்குமே அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும் ஆக்சுவலா. ஏதோ இப்போ டான்ஸ் கூட ஆடி காமிச்சார் போல இருக்கு, ஏதோ அதெல்லாம் பார்த்து வியந்து போனாங்க எல்லாரும், ஹோட்டல் கெஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா. அப்புறம் இவங்க வச்சிருக்காங்க, ரம்யாவை வச்சிருக்காங்க. ரம்யா எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியே சொன்னார் சாட்டர்டே ஷோல, நீங்க பாம்பே டானாமா, எப்படி நீங்க ரொம்ப பெரிய ஆளாமேன்னு. இந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்க ஆக்சுவலா. இந்த பிக் பாஸே வந்து ஆக்சுவலா இந்த இது சூஸ் பண்ணும்போது கரெக்டா வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு இவங்களை மேனேஜரா போட்டு இவங்களை அசிஸ்டன்ட் மேனேஜரா போட்டாங்க. அதுல இருந்தே கரெக்டா புரிஞ்சு போயிடுச்சு பிக் பாஸ்க்கு எந்த டைரக்ஷன்ல கேம் போகணும்னு சொல்லிட்டு புரிஞ்சிடுச்சு ஆக்சுவலா. இவங்களையும் கரெக்டா இது பண்ணாதான், மேட்ச் பண்ணாதான் கேம் போகும்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான். ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. What will happen if Parvati and Watermelon gets eliminated this week? Are others capable to generate content, or show will go like season 5 second half? Bro, season 5 second halfல கூட there were fun. ராஜு was there. உங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் இருந்தாங்க, இமாதான்ஸ்ல இருந்தாரு. அட்லீஸ்ட் they were able to carry it in some fun way. இவங்ககிட்ட அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரே இல்லை அப்படின்ற போது how are they going to take the show? It's going to be very difficult if they remove these two. பாருங்க 11-13 votes. Everyone else is saying that everyone else is a group now. இப்போ இவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு உள்ளே டீல் பேசி எல்லா கேமையும் முடிச்சுட்டு இன்னொரு நாள் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஃப்ரீ மணி, நல்ல ரிசார்ட் சர்வீஸ், நல்ல ஏசி போட்ட ஒரு வீடு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ இட் வில் பி ஆல் ஃபன் ஃபார் தெம். நமக்கு அவ்வளோ ஃபன்னாக இருக்காது, அவ்வளோதான். ஓகே, கெவின் பேசுங்க. கெவின் பேசுங்க. ப்ரோ இருக்கீங்களா கெவின்? கெவின் இருக்கீங்களா ப்ரோ? ஆறுங்கள். சரி சிவா சொல்லுங்க, நாம கண்ட்ரி பண்ணுவோம். எப்படி பிரேக் பண்றதா என்ன? Yeah. Let's go back to the same thing. Is there நான் anything வந்து else first நான் சொன்னதை விட? ரசிகன் see ரீபோஸ்ட் பண்ணிட்டீங்களா? நிறைய பேர் ஸ்பேஸ் தரலன்னு சொல்றாங்க. Okay, let me repost again. இல்ல உள்ள வந்து உங்களுக்கு இது ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. எனக்கு ப்ரௌசர்லயே கொஞ்சம் விட்டு தான் தெரியுது, ஸ்பேஸ் லிஸ்ட் அப்படி இதாகுது. டைட்டில் இதை ஸ்விட்ச் பண்ணி விட்டுருங்க, அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். என்ன கதை ஃபர்ஸ்ட்டாக வந்து பிக் பாஸ் 9 காட்டி 2வது போடுங்க. ஓகே சொல்லுங்க ஷிபா. இல்ல எனக்கு வந்து பார்வதி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் டே ஒன் கன்சிஸ்டண்டா பார்க்க போகும்போது ஷி கொஸ்டின்ஸ் அத்தாரிட்டி. யாரு வந்து ஒரு அத்தாரிட்டி ஃபிகரோட இருக்காங்களோ அவங்கள கொஸ்டின் பண்றது, ஹவுஸ்மேட்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட மேல போயிட்டாங்கன்னா கொஸ்டின் பண்றது, ரூல்ஸ் கொஸ்டின் பண்றது, எனி ஆக்டிவிட்டி எனி டாஸ்க் வந்து அதை கொஸ்டின் பண்றது. ஷி டஸ் தட். இன்னொன்று வந்து ஷி டான்ஸ் அலாட். கேலியா பேசுறது, சண்டைக்கு இழுக்கிறது, இதெல்லாம் வந்து இட்ஸ் ட்ரைங் டு கெட் த அட்டென்ஷன்ல. இன்னொன்று வந்து ஷி டென்ஸ் டு த்ரைவ் ஆன் ப்ரொவோகேஷன். ஸோ அந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு வந்து எதாக இருந்தாலும் ஷி டென்ஸ் டு ப்ரொவோக். அந்த ப்ரொவோக்
பண்றதுல அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஷி டென்ஸ் டு பில்ட் ஆன் தட். இப்ப நீங்க வந்து ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா, இப்ப நீங்க அந்த இடத்துல கோவப்பட்டீங்கன்னா, ஷி டென்ஸ் டு யூஸ் தட் anger and then plays the game. ஸோ அந்த மாதிரி ஓகே. இருக்கிற இடத்துல வந்து ஐ வில் டென் டு பிளே டிஃப்ரெண்ட்லி வித் என்னை பொறுத்த வரைக்கும் when say for example வந்து I wouldn't fight with their strength. So ம். they would want me angry, they would want me to be emotional, and they would want me to be morally right in terms of my decision. நான் பேசுறது எல்லாமே ரைட்டா பேசணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. ம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ வில் கட் them off on that. ஸோ இமோஷன்ஸ் காமிக்காம ஒரு டிபேட்ஸ் இல்லாம இப்போ வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து லாங்கா போகுதுன்னா ஐ வில் டென் டு கட் ஷார்ட். ஸோ இப்போ வந்து ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னது என் மூஞ்சிக்கு நேரா நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த ம். இடத்துல வந்து நான் அதை வந்து டிஃபெண்ட் பண்ணாம அவள் சே அப்படியே எடுத்துட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஷி கான் பில்ட் ஆன் தட். அவங்க அடுத்து என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைக்க போகும்போது நீங்க உங்களுக்கு அப்படிதான் தோணுதுன்னா அதை வச்சுட்டு போங்கன்னு சொன்னீங்கன்னா there's nothing she can build on itல. ஏங்க அவங்க சொல்லுவாங்க, போயாயோ வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு அப்படின்னு பட் அதோட சொல்லுவாங்க. முடிஞ்சு பட் அதோட முடிஞ்சிடும்ல அந்த இடத்துல. அதுல நீங்க நீங்க ட்ரிகர் ஆவீங்க. அதுலயும் நீங்க ட்ரிகர் ஆகலன்னு வச்சுக்கோங்க, உங்க பின்னாடியே வந்து பேசுவாங்க. அதுதான் எங்க பாருவோட ஸ்பெஷாலிட்டியே. and இன்னொன்னு வந்து வெல்கம் ப்ரோ. இமாத் ப்ரோ வெரி வந்திருக்காங்க. வெல்கம் ப்ரோ. மாத் ஹாய் மேம். ஹலோ ஹலோ வாங்க. ஆக்சுவலி இவங்க சொல்றது கரெக்ட் சிவா. அவங்க வந்து she will not let them go. She will keep on going attacking until she gets a response, right? நம்ம வெளியே இருந்து பாக்குறதுனால நம்ம இப்படி பேசுறோம். ஆனா நீங்க உள்ள இருந்தீங்கன்னா வந்து உங்களை செம்மையா ட்ரிகர் பண்ணுவாங்க அவங்க. என் அது வீட்ல நீங்க ரெண்டு கேப்டன்லாம் என் ஆனீங்கன்னா வீட்ல அவ்வளவுதான். ஹலோ ஹாய் 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 வாங்க. மாத் ஹாய். வணக்கம். வாண்ணே. மத்தியானம் ஸ்பேஸ் வந்தீங்க, பேசாம போயிட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஃபுல்லாக ஒர்க்கு பிஸி டைட்டு. ஆல்ரெடி ஒரு 17 அடி தோண்டி வச்சுருந்தாங்க. சரி இவங்க போயிட்டு மண்ணை போட்டு மூடுவாங்க பார்த்தா இவங்க இன்னும் ஒரு 3 அடி தோண்டி விட்டு வந்துக்கிறாங்க. என்ன பண்ணுறது இவங்கள? நீங்க வேலை சொல்றீங்களா, பிக் பாஸ் பிக் சொல்றீங்களா? பாஸ் சொல்றாருங்க, நீங்க என்ன கேட்ச் பண்ண மாட்டீங்க. அது பூனை தான் கரெக்டா கேட்ச் பண்ணுவாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்னைக்கு. வேற லெவலில் இருந்திருக்குமே. ம், ம், ஆ பா ம். செம்ம கண்டென்ட் இன்னைக்கு. சீரியஸாக அந்த ஃபர்ஸ்ட் 20 அனுப்புனது மினிட்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இமாத் ப்ரோ ஓகே அனுப்புனது ஆஸ் அ மொக்க கண்டஸ்டன்ட் அனுப்பியிருக்காங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் 3 பேர்த்தோட என்ட்ரி நல்லா இருந்தது. ஆனால் அவங்களுக்கு ஸ்கோப்பே இல்லைங்க. சபரி எப்படி ஸ்டாச்சுவாக கூட வச்சாங்களோ அந்த மாதிரி 3 பேருமே நம்ம கெஸ்ட்டாக போயிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு என்ன வாட் டு டூ ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இல்லங்க, there is nothing to do actually. இவங்க வந்து see there is no stakes for these guys, okay? இவங்க வந்து ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. சரி ஓகேம்மா, ஒரு ஜூஸ் போட்டு கொடு, கையை ம் அமுக்கி விடு, அவ்வளோதான் பண்ண காலை முடியும். அமுக்கி விடு, ஓகே ஓகே நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு, ஓகே நான் போயிட்டு வரேன், இதான் ம் ஸ்டார் உனக்கு. அவ்வளவுதான் பண்ண போறாங்க. வாட் else can they do? They're not going to trigger anyone. They don't need to இதில் damage their என்னன்னா names. இதில் என்னன்னா உள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. இதை இந்த ஹோட்டல் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுற லெவலில் இருந்துச்சு, அதனால அதை தூக்கி நிறுத்துறது தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அது சொன்னாங்க. வந்து ஓட்டல் இல்ல சீசனை அதானே. அதான் நான் தான் சொல்கிறேன். இருந்தாலும் சரி தூக்கி நிறுத்த முடியலையே. நான் தான் சொல்கிறேன், டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு இன்னொரு 60 நாள் இருக்குன்னா நீங்கள் 3 பேர் சேர்த்து டிஸ்மேண்டில் சீக்கிரமாக பண்ணிட்டீங்களே. ரொம்ப மோசங்க. வாஸ் ப்ரோ, நாளைக்காவது பண்ணி தள்ளி விடுங்க, உள்ள சவுண்டு ஜாக்கு இறக்கி விடுங்க. இந்த இடத்துல நான் தான் சொல்ல வந்தேன், இந்த இடத்துல 3 பேர் இறக்கிருக்கலாம், ரயானு, சவுண்டு, ஜாக். அவ்வளவுதான், பண்ணாவது போயிருந்திருக்கும், எதையாச்சும் பண்ணாவது பண்ணிருப்பாங்க. போயிருக்கும். என்னடா இது டீ கப்பா, என்னடா இது இதான் வடையா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருப்பாங்க இவங்க. இவங்க இல்ல, என்ன இவங்க பண்றதுன்னு 3 தெரியல. பேருமே கொஞ்சம் கைண்டா சீரியஸா இருக்காங்க. பிரியங்காக்கு ஃபன் வரும். ஆனா பிரியங்காவுக்கு யாராவது கம்பெனி இருந்தாதான் ஃபன் வரும்னு நினைக்கிறேன். இந்த ம் ஃபன் அவங்களுக்கு ம் செட் ஆக மாட்டேங்குது. பிரியங்கா மோரோவர் அப்படி இல்லைன்னா பிரியங்கா கூட ராஜு அமைச்சிருக்கணும். அமைச்சிருக்கணும். இல்ல அவங்கள இன்னொன்னு சொல்லிருப்பாங்க. இல்ல ம் நான் நினைக்கிறேன் இவங்க ஏதோ ஒரு 2-3 பேருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு உள்ள அமுச்சு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேரை போய் கொஞ்சம் லைட்டா இப்படி இப்படி இன்ட்டு கொடுத்துட்டு அப்படின்னு. ஸோ அப்பா நான் ஒரே ஒரு ட்வீட் போட்டேன்ப்பா இப்போ. இது உண்மையாலுமே மேக்கர்ஸ் வந்து யோசிச்சாங்க, இந்த மாதிரி 3 பேர்த்த அனுப்பிச்சு விட்டு ஷோவை இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகலான்ட்டு. இது உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு கேட்டேன், அவ்வளோதான்.
அது பார்க்கணும்னு நினைச்சேன். நான் ஓட் பண்ணேன். அப்புறம் எவ்வளோ ஆச்சு? கடைசி எவ்வளோ வந்திருக்கு இப்போ? 76% வாவ்! போரிங். நான் இந்த ட்வீட்டுக்கு நான் என்ன எனக்கு தெரிய எதிர்பார்த்தேன்னா வேண்டியது யாரு இல்ல இந்த மிச்சம் 24% அத சொல்லுங்க. இதை கேளுங்க. இந்த ட்வீட்ல நான் எதிர்பார்த்தது என்னன்னா கண்டிப்பா போரிங் தான் வரும்னு எனக்கு தெரியும். அதனால என்ன பண்ணேன், இந்த இடத்துல விஜய் சேதுபதியும் விஜய் டிவியும் வந்து மென்ஷன் வேற பண்ணி வச்சிருந்தேன். இந்தாடா ம். வாங்கிக்கோங்களா அப்படின்னு. வாங்கி பாருங்கடா அத. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த 24%ல வந்து விஜய் சேதுபதியும், விஜய் டிவி எம்ப்ளாயீஸும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. கொஞ்சமாவது ஏத்துங்கடா. கொஞ்சமாவது வரட்டும்டா அப்படின்ட்டு. மேபி இமாத் ஒரு கெஸ்ட் வெளில வந்துட்டாங்களோ சந்தேகமா இருக்கு. தெரியல டபுள் டிக் பாப்போம். வந்துருச்சா? இமாத் காலையில இமாத்ரோ நினைச்சிருப்பாங்க நீங்க ம். புடுங்குனது பூரா தேவையில்ல வெளில வந்துருங்க அப்படின்னு இருப்பாங்க. இல்லையே. ஒண்ணு சிங்கிள் டிக்ல தானே இருக்கு இன்னும். ஒண்ணு ஓகே. இமாத் எடுத்துட்டு உண்டை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்களா? இமாத் குட் ஈவினிங். ஹாய். இவங்க லெஜெண்ட் சரவணனை இறக்கி விட்டு சூப்பர் ஸ்டார்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா இமாத்? ஆக்சுவலா சார் அவராவது பிக் ஸ்கிரீன்ல வந்துட்டாரு சார். ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல சுத்துறாரு சார். ஏதோ ஒன்று ஒத்துக்கலாம் சார். இவர் ஒரு சூர்யா காமெடி பண்ணாருன்னு ஏதோ வெளில நடந்த ஒரு ரீல்ஸ் இன்னைக்கு பார்த்தேன் சார். சட்டை கூட ஒழுங்கா போடாம. பார்த்துட்டு சரி ஓகே ரைட்டு. இப்போ என்ன சார் பண்றது? ஆனா ஒண்ணு இந்த மனுஷன் ஓகே அந்த கிரிஞ்சு எஃபெக்ட்லாம் ஓகே. பட் ஆனா கொஞ்சம் பேசலாம் அந்த மனுஷன். அது வரைக்கும் கொஞ்சம் ஓகே பார்க்கலாம். நான் இவங்கள சொன்னேன். ஆக்சுவலா இப்போ தலைய சொன்னேன். ஆக்சுவலா அந்த அர்த்தத்துல சொன்னேன். இந்த வெளியில இருக்கிற மீடியா போஸ்ட் எல்லாம் பார்த்தா இவங்க ஏதோ சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு சோசியல் மீடியா இது இருக்கு. பட் அவங்க லெஜெண்ட் சரவணன் மாதிரி தான் இது ஆடிட்டு இருக்காங்கன்னு நான் ஓ ஓகே ஓகே. தலையை நீங்க பத்தி திவ்யா வெடிக்கிறீங்களா? ஆனா இன்னைக்கு வந்து நான் இது பாத்தீங்களா ஸ்கூப்? உங்களுக்கே ஒரு ஸ்கூப் இமாத் ப்ரோ. ம். நாளைக்கு வந்து சேஞ்ச் ஆறாங்களாமே. இது ஆமா. மேனேஜர் மாத்தி விட்டாங்களாம். ஆமாமா. திவ்யாவை மாத்திட்டாங்க. ம். பிரியங்கா கம்ப்ளைண்ட் வேற ரைஸ் பண்ணிருக்காங்க. ம். யார் பிரியங்காவா? அப்படியா? ஆமா பிரியங்கா வந்து அங்க ரம்யாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ரம்யா வந்து திவ்யாட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்க திருப்பி வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. 5 டைம்ஸ் காஃபி 5 டைம்ஸ் டீ சாப்பிடுறீங்களா திருப்பி கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து கிச்சன் ஏரியாவுக்கு வந்து நாங்க ஆர்டர் பண்ணா எங்களுக்கு அங்க சர்வ் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஒருத்தருக்கு தூக்கம் வரல லொல்லுபி வேணும்னு நிறைய வந்துட்டாரா? அதர் லிஸ்னர்ல இருப்பாரு. தூங்கு. அமிச்சு வச்சிட்டேன் அவருக்கு. வாங்க அப்படின்ட்டு. அவர் வேற போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த பாத்தீங்களா? பிராங்க் அவர் நல்லா இருந்துச்சுப்பா. மக்களே, பிக் பாஸ் அவர்களே, எங்களை நீங்க பிராங்காவது பண்ணுங்க. நாங்க அதை பார்த்தாது கொஞ்சம் ரசிச்சுக்கிறோம். அது பிராங்காங்க. எனக்கு அடிச்சதை பார்த்தோன்னே சூப்பரா அடிச்சிட்டான். இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி நங்குன்னு சாத்தின மாதிரி இருந்துச்சு. பாத்தியா உனக்கே பிராங்க் பத்தியாவே? பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை பிராங்க் பண்ணிட்டாங்க. பிரவீனை பிராங்க் பண்ணிட்டாங்க. ஆனா ஓட்டு வந்துருச்சு. அதை பாத்தீங்களா இல்லையா? என்ன ஓட்டு? அன்அபிஷியல மேல வந்துட்டாங்க. யாரு? நேத்து கீழே பாட்டம்ல இருந்தா சொன்னேன் தெரியுமா? இன்னைக்கு ஆமா. வந்து மேல வந்துட்டாரு. யார் இருக்கா கீழே? பாட்டம்ல இருந்து 5. இப்ப யார் கீழே இருக்கா வந்து கீழே? ரம்யா, FJ, துஷார், கெமி. பாட்டம் அப். சோ அந்த பிராங்க் வந்து ஓட்டு கொடுத்திருக்க அவருக்கு. கம்பரிதினும் செகண்ட் இது பண்ணிட்டான். வியானுக்கும் அவனுக்கும் செகண்ட் கம்பரிதனும் ஏறிடுச்சு நல்லா. நல்லா ஏறிடுச்சு. கன்ஃபெஷன் ரூம்ல அந்த 3 பேர் போய் உட்கார்ந்து பேசும்போது பிக் பாஸ் வந்து பேசவே இல்லை தானே? இல்ல அவர் பேசவே இல்லை. இவங்க எல்லாம் உள்ள போயிட்டு இவங்க திருப்பி பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்ட்ல வச்சு செய்ய போறான்னு தோணுது. இது செய்யலாம் மாட்டாங்க. வயலன்ஸ்ங்க மறுபடியும். இது சேம் அதெல்லாம் இல்ல. ஐயோ அந்த அளவுக்குலாம் இல்லைங்க ஐயா. நீங்க அந்த அளவுக்குலாம் போகாதீங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வயலன்ஸ்லாம் இது பிராங்க்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு பிராங்க்னு சொல்லிடுவாங்க அன்னைக்கு. அதுவும் பிராங்க்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு எப்படி தெரியுமா படுது? ஏன்னா வேற கண்டென்ட் இல்ல. எப்படி இந்த ஹோட்டல் டாஸ்க்ல எந்த கண்டென்ட்டும் எடுக்க முடியாது. மொக்கையா தான் போகுது அடுத்த 3 நாளும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் படு மொக்க. சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த 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 ஒரு விஷயத்த வச்சுட்டு எல்லாத்தையும் பேச வைப்பாங்க. என்னாச்சு? ஏதாச்சு? ஒய் இப்படி சார் இப்படி சார் அப்படி சார் எல்லாம் பேச வச்சுட்டு லாஸ்ட்ல விஜய் சேதுபதியே பிராங்க்னு சொல்ல போறாரு. இவங்கள பிடிச்சி 4 கத்துற மாதிரி கத்திட்டு இது இப்போ நான் உங்களுக்கு பிராங்க் பண்ணேன் அப்படின்ற போறாரு. இதான் நடக்கும்.
ஏன்னா எப்பயுமே ப்ராங்க்னு ஒன்று பண்ணானுங்கன்னா வீக்கெண்ட்லேயும் ஒரு ப்ராங்க் பண்ணுவாங்களா ஹோஸ்ட். ஆமா அதான் பண்ண போறாங்க அப்படின்னா. ஆனால் சபரி பாவம்பா. ஏன் இங்க எல்லாம் ஸ்டாச்சு மாதிரி இருக்கீங்க? எல்லாருமே சபரி ஆர்மில ஜாயின் பண்ணிட்டோம். அவரை மாதிரியே இருக்கும். இல்ல ஹேண்ட் சபரிக்காக ரைஸ் நாங்க பண்ணிருக்கோம். வாய்ஸ் கொடுக்குறோம். சுப்பு சொல்லுங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சொல்லுங்க சுப்பு. அண்ட் சுப்பு அப்ப அடுத்து தருண். ஓகே. ஆக்சுவலா இன்னைக்கு பிரியங்கா பேசினது வந்து அந்த ஒரு லைன் இருக்குல்ல, பாரு தான் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ கட்டி இழுத்துட்டு போறாங்க ஷோன்ட்டு. எனக்கு அந்த ஒரு லைன்ல இருந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் பாருக்கு ஓட் பண்ண போறது இல்லை. ஏதாவது ஐ மீன் எஸ்பெஷலி இந்த கேப்டன்சிக்கு நான் சொல்றது ஓகேங்களா, என்எஃபிக்கும் அவங்க ஓட் பண்ண போறது இல்லை. எனக்கு என்னவோ இந்த கேங் எல்லாம் வந்துட்டு அடுத்த வாரம் வந்து பார்வை வந்து கேப்டன் ஆக்குவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நிறைய ஸ்டார்ஸ் கொடுத்து கம்பீட் பண்ணு நீ பார்வை நெக்ஸ்ட் வீக் கேப்டன் ஆக்கி அதை ஒரு இது பண்ணுவாங்கன்னு தோணுது. ஒரு கண்டென்ட் நெக்ஸ்ட் வீக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் சொல்லி தான் நான் போகிறது. அதுதான் அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போதான் வந்து பிரியங்கா வந்து ரம்யா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் கட்ட போகிறோம், நீங்கள் வரீங்களா, வேற யாரை கூட்டிட்டு போகலான்ட்டு. மேபி ஃப்ரைடே இன்னைக்கு இவங்க போகும்போது யாராவது ஒருத்தரை 2 பேரை கூட்டு போயிடுவாங்களோ, அதுவும் ஒரு டவுட் இருக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் அது ஓகே. வாய்ப்பு இருக்கா ப்ரோ இமாது ப்ரோ அதுக்கு மிட் வீக் இப்பவே? எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த வார வீக்கெண்டு ஷோ வந்து இட்ஸ் நாட் லிட்ரலி அஃபிஷியலி கன்ஃபார்ம்டு. பட் ஆனால் வாட் ஐ ஹெட் இஸ் ஃப்ரைடே இஸ் தி வீக்கெண்ட் ஷூட். ஓகே ஓ ஓகே. ஓகே. மலையாளம் முடிய வருதான். மலையாளம் தானே ஃப்ரைடே பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே இதை கன்ஃபார்மாக எடுத்துக்காதீங்க. மேபி ஐ டோன்ட் நோ பிகாஸ் ஃப்ரைடே இஸ் தி ஷூட்டுன்னு கேள்விப்பட்டேன். பட் அஃபிஷியலி தெரில, எனக்கு செக் பண்ணும். மெசேஜ் பண்றோம். மலையாளம் இந்த வாரம் முடியறது. ஓகே மேபி அதுக்காக வந்து they want to keep the finale at the end சொல்லி அந்த மாதிரி வச்சிருப்பாங்களா இருக்கும். ஓ, மலையாளம் இந்த வாரம் முடியுதா? ஓகே ஆமா ஆமா. அப்ப சாட்டர்டே அங்க சரி. இருக்கும் அப்போ bro. சாட்டர்டே ட்ராலி இப்போ ஆல்ரெடி ஃபார்வர்ட் டெக்னீஷியன்ஸ் கம் அப்படின்னு எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க. அதனால இல்ல இங்க ஃப்ரைடே இந்த பண்ணிருக்காங்க. லாஸ்ட் வீக் அப்போதானே எவிக்ட் ஆன கண்டெஸ்டன்ஸ கூட்டிட்டு வருவா. ஆமா ஆமா ஆமா. அப்போ இந்த வாரம் தான். ஓகே, அப்பனா பிரியங்கா இவங்க வந்து கூட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் 2 பேரு. ஆனா ரம்யா கிட்ட தான் இது பேசியிருக்காங்க. அப்படியா? ஆமா, இப்பதான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி லைவ்ல பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நமக்கு அந்த என்ன காட்டுவாங்க சாட்டர்டே? மலையாளத்துல லைவ் என்ன கட் காட்டிட்டு இருந்தாங்களோ பண்ணிடுவாங்களோ? அதான் காட்டுவாங்க. இல்ல நமக்கு லைவ் கட் பண்ணிடுவாங்களோ? இல்ல, மலையாளத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வெள்ளிக்கிழமை தெரியலையே. ஷூட்டாங்க. சனி ஞாயிறு அங்க என்ன ஓடிட்டு இருந்துச்சு, அதே தான் இங்க ஓடும். காயத்ரி do you know? இங்க வந்து வீக்கெண்ட் ஷூட் வந்து ஃப்ரைடேன்னு நான் கேள்விப்பட்டேன் இப்போ சமீபத்துல. ஆமா அங்க பொதுவாவே மலையாளத்துக்கு ஃப்ரைடே தான் இத பண்ணுவா. ஓகே So, சாட்டர்டே என்ன பண்ணுவா லைவ்ல? சாட்டர்டே ஒரே நிமிஷம், நான் இங்க இருக்கிற காரணம் எனக்கு டேட்ஸ் இதா இருக்கு. ஐ மீன் ஓகே ஓகே கிவ் மீ மினிட். வாங்க ஹரி ப்ரோ. நீங்க எப்படி சூப்பர் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சா? பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன் ரசிகன். உண்மையிலே ரொம்ப இன்னைக்கு தான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது ஆக்சுவலாக. நல்ல எபிசோடு, நல்ல லைவ் நல்லா இருந்தது, எபிசோடு மட்டமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. 3 பேர் வருகைக்கு அப்புறம் வீடு ஃபயராக இருக்குது ஆக்சுவலாக. பத்தி நெறியுது அப்படியே. இவர் வேற ஏதோ செம்மையா இருக்கு. பிக் பாஸ் பார்த்துட்டு பேசுறாரு மட்டும் எனக்கு மச்சான் தெரியல. அது என்ன ஆப்டா சொல்றேன், நானும் அதுல போய் பாக்குறேன். இல்லப்பா, அவ வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ததேவா. இந்த வடிவேல படத்துல வா 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 அப்படி போன, வா 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 அப்படி போன, அது மாதிரி இவனுக்கு வந்ததுல இருந்து காமெடி பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் கொஞ்சம் பிரியங்காவோட ஃபன் கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் ஆனா திவ்யாவோட கேப்டன்சி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். கேப்டன்சி ஐ மீன் மேனேஜர் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். கேப்டன் நல்லா பண்றா,
மேனேஜர் இன்னும் கொஞ்சம் அவளே போயிட்டு சமைக்கிறதுக்கு எதுக்கு கேப்டன் குக் இருக்காங்கன்னு தெரியல. நிறைய கேப்டனா நல்லா பண்றாளா திவ்யா? எனக்கு ம் கேப்டனை Hey, பிடிச்சிருக்குங்க. அவள let's cut her யார் some பாது slack. கத்துறது? நோ வே. சரிகோ எப்படி கை Nanda, காட்டினதா? sorry. She's not, I mean, health wise, she's not at the best. At her best. என்னங்க ஹெல்த் எனக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு? She has periods. சாரி, இதுக்கெல்லாம் வரவே வராது, தெரியவே தெரியாது. சரி பேச வரீங்களா? திஸ் இஸ் மை டைம். நீங்க எல்லாம் இது பண்ணிக்காதீங்க, சொல்லுங்க என்னோட சொல்லுங்க. டைம் எடுத்துக்காதீங்க. குரூப்பிசம் பண்றீங்க எல்லாரும் இங்க வந்தாலே. ஸ்பேஸ் கொடுங்க, எல்லாரும் பேசி ஸ்பேஸ் பேசி கொடுங்க. குரூப்பிசம் அனிதா மாதிரி பண்றீங்க. சொல்றீங்க, அனிதா மச்சான் மாதிரி This ஸ்பேஸ் is இல்ல சரி, இல்ல நடிப்பு மச்சான் அரக்கன் நீங்க 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 மச்சான் பேசுங்க. மொத்தமா மச்சான் அப்படியே அந்த நீங்க இவன் வாட்டர்மெலன் மாதிரி பேசுறா. வன்மப்பூனை வன்மப்பூனை ஒரு அதான் இது சொல்றேன் பேச நீங்க ஹரி சப்போர்ட் ப்ரோ பண்றீங்க, உங்க இதுக்கு சப்போர்ட் என்ன பண்றீங்க சபரி. மிரட்டுறீங்களா? ஹரி இல்லடா, உங்க ப்ரோ இதுக்கு சப்போர்ட் என்ன பண்றீங்க. மிரட்டுறீங்களா? என்ன மிரட்டுறீங்க? என்ன ஹரி த்ரெட்னிங் ப்ரோ பண்றீங்களா? ஹஸ்பண்டை இருங்க கூட்டு வந்து ஏங்க மிரட்டுறீங்களா? யார் என்ன வேணா பண்ணுங்க, நான் தாங்க பார்வதியா பெர்ஃபார்ம் இருங்க பண்ணுவேன். ஹரி ப்ரோ வன்மப்பூனை என்ன சொன்னாங்க தெரியுமா? நடிப்பு அரக்கன் நீங்க பேசுங்க அப்படின்னாங்க. நீங்க நடிப்பு அரக்கன்னு எங்களுக்கு தெரியல. அதான் ஆமா, அவர்தானே நீங்களாம் எல்லாரும் ஒன்னா பிஹேவ் பண்றாரு. சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு நேரம் ஸ்பேஸ் நடந்துட்டு இருக்கு, கம்முன்னு சைலண்டா இருந்துட்டு இப்போ நான் பேசும்போது வண்டி எல்லாம் கை ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுறீங்க. என்ன என்ன மட்டும் பேச விட பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன், விட காணல் மாட்டாங்க. பண்றீங்க, என்ன காணல் இல்ல பண்ணுறீங்க, நான் என்ன தானே பர்ஃபார்ம் பண்ண பேசுங்க விட பேசுங்க மாட்டேங்க. பேசுங்க பேசுங்க. இதுல வேற உங்க இது ஷோஸ் யுவர் பேட் என்னது பேட் பிஹேவியரா, பேட் கேரக்டர், பேட் பிஹேவியர் பேட் காமிக்குது கேரக்டர். உங்களுக்கு. இட் இஸ் பேட், திஸ் இஸ் வெரி பேட் பேட் கேரக்டர் கேரக்டர். காமிக்குது. எப்ப இதை வச்சு ஒரு கண்டென்ட் ஓட்டினாங்க நைட்டு 1.5 மணி மச்சான் நேரம். மச்சான் நீ பேசுறா, நீ எப்படா பேசுவ? நீ பேசுறா. ஐ எம் வெயிட்டிங். சரி ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எபிசோட டாபிக் வரணும். மச்சான் எபிசோட் ரொம்ப டாபிக் விடு, ஆக்சுவலா நீ ஹோட்டல் டாபிக் வா. நீ ஹோட்டல் டாபிக் வா. ஹோட்டல் டாபிக் ரொம்ப ஆக்சுவலா டிசப்பாயிண்டட் வித் அந்த திவ்யாஸ் பார்வதி டான்ஸை மேனேஜர். பத்தி பேசு, அந்த பார்வதி டான்ஸை பத்தி பேசு. எப்பா அது இந்த சொல்லுவானே, இது ஒரு ரீல் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஏதோ ஒரு பாட்டுக்கு பார்வதி ஆடுற மாதிரி, அது செம்மையா இருந்தது. ரொம்ப மட்டமா இருந்தது ஆக்சுவலா. பிரஜனை ஒரு என்ன சொல்றது, தனியா இங்கே நிக்க வச்சுட்டு பாடு சுத்தி சுத்தி ஆடுறான். அட்லீஸ்ட் ஒரு கோஆர்டினேஷனும் இல்லை, ஒரு ஒரு ரிதம் மூமெண்ட் இல்லை. அதுவும் இவனால அமிதால பாடவே முடியல, அவ்வளோ ஆயிப்பிச்சு. ஸோ அது கொஞ்சம் நல்லா இல்லை ஆக்சுவலாக அந்த பர்ஃபார்மன்ஸு. எனக்கு விக்ரமோட ஸ்டாண்டப் காமெடி நல்லா இருந்தது. லைவ்ல பார்த்தேன், நல்லா இருந்தது. அந்த ஸ்டாண்டப் காமெடி ஸ்கெட்டு நல்லா இருந்தது. மற்றபடி இவங்க பர்ஃபார்ம் பண்ணதில்ல எதுவும், மற்றபடி எதுவும் நல்லா இல்லைன்னு எனக்கு தெரில. நான் அதை பார்க்கல, இதுதான் பார்த்தேன். இது பார்த்தேன், பார்வ டான்ஸ் பார்த்தேன். பார்வ டான்ஸ் டிசப்பாயிண்டிங். விக்கல்ஸோடது நல்லா இருந்தது. இந்த 2 மஞ்சரி அண்ட் தீபக் பிரியங்கால எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா தான் கொஞ்சம் ஃபன் கண்டென்ட் கொண்டு வரது. மீதி 2 பேர் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசா பண்ண மாதிரி தெரில. நான் பார்க்கல, நீங்க யாராவது பார்த்து தான் சொல்லுங்க. நாளைக்கு ஏதோ ஸ்கூப் வருது போல, ஸ்கூப் பார்த்தேன். துஷார் டான்ஸ் நல்லா இருந்தது. பிரியங்கா பாராட்டினாங்க. கரெக்ட், நல்லா இருந்தது. இல்லங்க துஷார் இட்ஸ் டூ லேட். சரியா, எனக்கு அதான் தோணுச்சு. நல்லா ஆடுறியடா, முதவே பண்ணியிருந்தா பண்ணிருக்கலாம். இனிமேட்டு மார்னிங் டான்ஸ்லாம் ஆடவே மாட்டேங்கிறான் அவன். அதான் மார்னிங் டான்ஸ்லாம் ஆடவே மாட்டேங்கிறான். அங்க எல்லாருமே பாடுறாங்க, ஏதாவது பாட சொல்லி ஆடலாம். அதெல்லாம் எதுவுமே பண்றதே, எபிசோட்லயும் சரி இல்லை ஸ்ட்ரீம்லயும் சரி, ஃபுல்லா எதுவுமே பண்ணல. இப்போ ஆக்சுவலா நீங்க வினோத் சொன்ன மாதிரி சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க, இதெல்லாம் பேசுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அமைச்சிருப்பாங்கன்றதுனாலதான் ஐ திங்க் துஷார் கூப்பிட்டு பேசுறாங்க. அதுவும் இந்த வினோத் இந்த பெட்ல இந்த டவல்ல பண்ணா பாருங்க, செம காமெடியா இருந்தது. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிரியங்கா சொல்ல சொல்ல இவன் ஏதோ பண்ணியிருந்தான், மயில் பண்றான், கொக்கு பண்றான், சுத்தமா எதுவும் பண்ண தெரியல ஆனா அவனுக்கு. நடிக்காத, ஆனா சிரிச்சதுக்கு வேற மேட்ரு காரணம். அந்த இது பூவை தூக்கி போட்டு எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னா பிரியங்கா. ஐயோ வாஸ் ஃபன் ஆக்சுவலி. பிரியங்கா வந்தோடனே பிக் பாஸ் பெருசுன்னுவா, பிரியங்கா பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னாரு. எனக்கு பிக் பாஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு பிரியங்கா மோடெல்லாம் பண்ணாவே இல்லை. எனக்கு பார்க்கவே பிடிக்கல ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 1/2 hour பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நடுவில் போய் எட்டி பார்ப்பேன், மறுபடியும் இவங்களே ஒரு டோன் செட் பண்ணலங்க அவங்க. ஆரம்பத்துல இருந்தே டோன் செட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த இதுவே செட் பண்ணல அவங்க. ஒரு அதிரடியாகவும் இல்லை, ஒரு இதுவாகவும் இல்லை, ஜஸ்ட் கெஸ்டா வந்தாங்க. தேர் ஆர் பெர்ஃபார்மிங் டு தி கேரக்டர், அதான் சொல்லுவேன் நான் ஆக்சுவலா.
அதான். எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா? திஸ் இஸ் டூ குவிக் ஆஃப் அ சஜஷன். ஓகே. இந்த வாரம் தான் வைல்ட் கார்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இவங்க உள்ள சொல்றது எல்லாமே வைல்ட் கார்டு சொல்லிட்டாங்க. 2 நாள்ல தட்ஸ் நாட் பீன் மச் சேஞ்ச்டு. இது திருப்பி அதையே ரிப்பீட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஐ டோன்ட் see the value of it. ஒன் லைனர்ஸ் நல்லா மறுபடியும் இருக்கு ஆக்சுவலா பிரியங்கா அது இவருக்கு கொடுத்தது. நம்ம வாட்டர்மெலனுக்கு வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு ஒன்னே எனக்கு 6 மாசம் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. பிரியங்கா அது நல்ல ஒன் லைனர் சூப்பரா அடிச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா லைவ்ல. அதுதான் அது ஓகேங்க. see that is fine. ஆனா இவங்களும் பாத்தீங்களா, she is not going on targeting of any of the அன்பு கேங். கனிய பெருசா ஒன்றும் சொல்லல, எஃப்சியை திருப்பி ஒண்ணுமே சொல்லல, சபரியை திருப்பி ஒன்றும் சொல்லல. இட் பிகம்ஸ் லைக் அ ரொட்டீன். நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து நீங்க ப்ராடக்ட் அடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை நீங்க வந்து அங்க திருப்பி திருப்பி அதை ரீட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சபரியை அந்த மாதிரி வச்சு தான் போகுது. செஞ்சாங்களே, சொம்புலாம் கொடுத்து பிக் பாஸே செஞ்சு ஓரமா உட்கார வச்சிருக்காரு. இதுக்கு மேல சிம்பதி உங்களுக்கு சொன்னாங்க தெரியுமா மதியம் மலையாளத்துல இதே மாதிரி ஒருத்தர் பண்ணி சிம்பதி ஓட்ஸ் எடுத்தாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒன் ஹவர் கட்ல பாத்தீங்கன்னா அவன் சும்மா நிக்கிறதே திருப்பி திருப்பி காட்டுறாங்க. அந்த ஒன் ஹவர் கட் முடியும் போது ஃபைனல் ஃப்ரேம் வந்து சபரி ஜூம் பண்ணிட்டு ஜூம் அவுட் ஆறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே, இப்படி ஒண்ணு இருக்கு. அவன் சும்மா நிக்கிறத காட்டுறாங்க, ஃப்ரேம் வைக்கிறாங்க. சும்மா நிக்கிறத ஃப்ரேம் வச்சு இவரை ஒன்றும் பண்ண விடல, இவர் வந்து சிலையா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி பண்ணி சிம்பதி ஓட்டுது. இல்லனாலுமே அவ்வளவுதானடா பண்ணுவோம். அது அப்போ முக்கியம் இல்ல. அப்போ வந்து அந்த ஃப்ரேம்ல வர மாட்டார்ல, எங்கேயாச்சும் ஓரமா தனியா சும்மா உட்காந்துருப்பாரு. இப்போ நீ வேணும்னே நடுவில் சும்மா உட்கார வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் போட்டு சும்மா உட்கார வச்சிருக்க சொல்லி அதை ஜூம் பண்ணி காட்டுறாங்க, which is getting sympathy votes. பார்வதியால மட்டும் எப்படி பேசிட்டே இருக்குன்னு தெரியல. ரசிகன் பார்வதியால மட்டும் எப்படி பேசிட்டே இருக்குன்னு தெரியல. எல்லாம் given any topic. கமருதீன் ஃபைட் அப்ப மட்டும் பார்வதி இருந்தா வச்சுக்கோ, அவ ஒரு சீன் போட்டிருப்பா, அவ ஒரு தனி ட்ராக் கொண்டு போயிருப்பா. நான் சொல்றேன்ல, வெறும் பிளான் பண்ணி அவ குளிக்கிற நேரத்துல சண்டையவே முடிச்சுட்டாங்க. வெளில வந்து பார்த்தா என்னடா எல்லாம் அமைதியா இருக்குன்னு பார்த்திருப்பா அவ. ஆமா ஆமா. இப்போ வனிதா உள்ள செம்மையா இருந்திருக்கும். அவளா போக மாட்டாங்க. பார்வதிக்கு ஒரு ஈகர்னஸ் இருக்குல்ல, எந்த விஷயம் ஏதாவது போய் பார்க்கணும், என்ன விஷயம் என்ன சொல்லுங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை எப்படியாவது கேட்டு வாங்கிடணும், யார்கிட்டயாவது கேட்டு வாங்கிடணும். இந்த சண்டையா இருக்கட்டும், சண்டையை முடிச்சுட்டு அந்த இவங்கிட்ட வந்து திவாகர்ட்ட என்ன சொல்லுங்கண்ணே, கரெக்டா சொல்லுங்கண்ணே அப்படின்னா. நேற்று நைட்டு ஒரு விஷயம் பார்த்தேன் ஸ்ட்ரீம்ல, ஏதோ ஒரு ஒதுக்கி வைக்கிற விஷயத்துல வந்து ஏதோ பேசினாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி அவளும் என்ன சொன்னாங்க அந்த ஒரு கியூரியாசிட்டி கில்ஸ் த கேரக்டர். அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது பார்வதி வந்து ஒரு கேம் பிளே அப்படியே கெடுக்குது. அப்படியே you should go with the flow. ஷிபா கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஷிபா ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஷிபா ப்ரோ. Thank you. இமாத், நீங்க இது பார்வதி வெர்சஸ் திவ்யா எப்படி பாக்குறீங்க? ரெண்டுமே சேம் வெர்ஷன் தான். அவங்க நல்லா ஹேண்டில் பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? லைக் ஷீ இஸ் ஹேண்டிலிங் பார்வதி வெல்லா? இல்லை ஹேண்ட்லிங் வெல் அப்படிங்கிறத விட ஷீ இஸ் ப்ரிப்பேர்ட். ஐ டோன்ட் நோ, எவ்ரி ஒன் கோயிங் இன்சைட் ஷுட் பிளே டிஃப்ரெண்ட் கேம். பட் இருந்தவங்களும் பார்வதின்னு தான் விளாடுறாங்க, வந்தவங்களும் பார்வதின்னு தான் விளாடுறாங்க. ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் கோயிங் ஆன். லிட்ரலி இட்ஸ் போரிங் தான். ஏன்னா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசுகிறாங்க. பட் ஆனால் யாருமே வந்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை அவங்க வந்து காட்டவே இல்லை. எல்லாமே அகென்ஸ்ட் அது தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஐம் நாட் ஸோ இப்போ நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு எடுத்துக்காதீங்க, ஏன்னா நேற்று தான் போட்டு அந்த அடி அடித்தேன். பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் நவுத்திட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா எனக்கு ஐடோனோ. ஸோ இப்போ கூட பிரியங்கா சொன்னாங்கன்னு கூட சொன்னாங்க நிறையா பேர், ஐடோனோ. இப்போது எஸ் அனாயிங், எஸ் இரிட்டேட்டிங் இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இன்றைக்கி எபிசோடில் அது வந்துச்சு, அந்த மைக்கு மேட்டர்லாம் வந்துச்சு. ஏன் அதை போடுறாங்க அப்படின்னா, அப்போ இங்கே எதுவுமே பண்ணவே இல்லை, இங்கெல்லாம் உப்புமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்கிற மாதிரி தான் அர்த்தம். கண்டிப்பா அதெல்லாம் ஒரு மேட்டர்னு எடுத்து மேலே பேசிட்டு இருக்கீங்கன்னா அவ்வளோதான். மிச்சம் இப்போ இந்த பொண்ணு, இப்போ திவ்யா கணேஷ் வந்து பேசிட்டே இருந்தாங்க,
ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் ஒண்ணு காட்டுவாங்க. அது வந்து நம்ம சும்மா சாதாரணமா பொத்திட்டு உட்காரு அப்படின்போம்ல. அந்த மாரி தான் இருந்தது. கரெக்ட்டா? எவ்ரிஒன் நோஸ் இட். அவங்க அப்படி சொன்னோனே, உடனே எந்திரிச்சு இவங்க வந்து, "அது என்னது? இப்படி ஒண்ணு பண்ணீங்களே! அது என்னது? என்னது இப்படி ஒண்ணு பண்ணீங்களே! என்னது?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கல்ல. அத அத நான் அப்ரிஷியேட் பண்றேன். இதே பார்வதி இந்த பிக் பாஸ் அவுட் விட்டு வெளியில வந்து யாராவது சொல்லி இத சொல்லியிருந்தாங்கன்னா, சிங்கப்பெண்ணுன்னு இதுவரைக்கும் இது போட்டிருப்பானுங்க டேக். பட் அந்த வீட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு அது வரல. பட் ஆனா அந்த போல்ட்னஸ் இருக்குல்ல, அந்த அவங்க சொன்னாங்கன்னோன எந்திரிச்சு அத உடனே அட்ரஸ் பண்ணி அத அவங்க வந்து அவங்களே மார்க் பண்ணாங்கல்ல. அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. தட் இஸ் ரைட். ஸ்மோக்கிங் ரூம் கன்வர்சேஷன் கேட்டிங்களா ப்ரோ நீங்க? எஃப்ஜே கூட பேசிட்டு இருந்தது. இல்லையே. தட் வாஸ் அன்னெசரி மாதிரி இருந்துச்சு. ப்ரோ யாராச்சும் மேல இருந்தா போட்டு விடுறீங்களா அத? இல்ல அதெல்லாம் தேவையில்லாத டாக். அதெல்லாம் அப்படிலாம் பேசவே கூடாது. ஒரு உமனை ஜென்ரலைஸ் பண்ணி பேசுறது தப்பு. ஆக்சுவலா அப்படிலாம் பேசவே கூடாது. நீ ஊரு நீ இல்ல அது ஐ டோன்ட் சப்போர்ட். அது தப்பு. அப்படி பேசிக்க கூடாது. ஆக்சுவலா அங்க அந்த ரூம்ல அந்த விஷயத்த அவ பேச தப்பு. as a தலை ஆஃப் த ரூம் ஹவுஸ் she should not speak. அந்த ஊரை இழுக்கிறது, வீடு அதெல்லாம் என்னமோ சொல்லிட்டாங்க. என்னமோ வேர்ட் சொல்றாங்க. நான் டிஎம் யூ ப்ரோ. அது அது அமிச்சோன்னா வச்சுறேன் உங்களுக்கு. அப்புறம் வேணா பாருங்க. இதெல்லாம் வெளியில ஒரு சில ஹேட்ரட் இருந்தாலும், பட் இன்டர்னல் ஸ்டார் ரேட்டிங்ல ஷி வில் ஸ்கோர். அது அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து வெறும் வோட்டிங்ல மட்டும் தான் எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா இன்டர்னல் மார்க்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம படிக்கும்போது இன்டர்னல் மார்க்னு ஒன்று இருந்துச்சுல்ல. தெரியும் ப்ரோ. ஸோ அந்த இன்டர்னல் மார்க்குன்னு ஒன்று அவங்க அந்த ஸ்டார் ரேட்டிங் அவங்க உள்ள இருக்கு. ஐ பிலீவ் ஸ்டார் ரேட்டிங்ல ஷி வில் பி இன் ஹை. கண்டிப்பா. இல்ல எங்களுக்கு வந்து இருக்கலே இப்போ வந்து இவங்க தான் இப்போ வந்து நேற்றுலாம் இந்த 1 ஹவர்லேயே வந்துச்சு பார்த்தீங்களா? ஹவு யூ டாக் டு திவாகர்ன்ற மாதிரி உங்களுக்கு பிரச்சனையே வந்து இட் ஃபெல்ட் லைக் அன்னெசரியா கொஞ்சம் ஹைப்பர் ரூடா போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதில் ஹி வாஸ் நாட் லைக் ஃபோர்ஸ்ஃபுல்லி அக்ரெசிவாலாம் கை நீட்டிலாம் பேசல. அவர் நார்மலாக அந்த ஹேண்ட் மூமெண்ட் தான் பேசிட்டு இருக்காரு. அண்ட் யூ ஆர் சேயிங்ல கையை நீட்டி பேசாத, பொண்ணுட்ட எப்படி கையை நீட்டி பேசுறா அப்படின்னு சொல்லி அது வந்தது வந்து இட் ஃபெல்ட் வெரி அக்ரெசிவ். பிரஜன் வந்து கொஞ்சம் ரூடா தாங்க இருக்காரு எல்லார்கிட்டயுமே. அட் த எண்ட் ஆஃப் த டே நீயும் பிக் பாஸ் தான் வந்திருக்க, அவங்களும் பிக் பாஸ் தான் வந்திருக்காங்க. நீ ஒன்றும் பெரிய அப்படியே ப்ரூவ் பண்ண ஆர்டிஸ்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஹியூமிலிட்டி இருக்கலாம் இவங்களுக்கும். இந்த வைல்ட் கார்ட்ஸுக்கும் சுத்தமா ஹியூமிலிட்டியே இல்லை. சொல்லிதான் ஏன் எங்க அண்ணனை பர்ஃபார்ம் பண்ண விடுங்க. ப்ரோ மேல இருக்கு பாருங்க. காயத்ரி ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கேன். தருண், சுப்பு இப்படி சொல்லுங்க. இந்த வாரம் மோஸ்ட்லி ரம்யா, எஃப்ஜே, கெம்மி தான் மோஸ்ட்லி வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா துஷார் வந்து ஒவ்வொரு சான்ஸும் இந்த வாரம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் சம்திங் தட் ஹி ஹேட் டு டூ இட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே. ஆனா இன்னைக்கு வந்து ஃபுல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எடுத்தான். அவன் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணா, அவனே கேட்டான் அந்த மாதிரி வந்து உடனே நான் கேன் ஐ லைக் டான்ஸ் நான் இது பண்ணட்டுமான்ட்டு பீப்புள் வெல் லைக் யா பண்ணுங்கன்ட்டு. அப்போதான் எஃப்ஜே பாடிட்டு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து டுவர்ட்ஸ் வித்தின் மினிட்ஸ் ஹி ஆல்சோ சேஸ் இந்த மாதிரி நான் டான்ஸர் மட்டும் கிடையாது, நான் வந்து ஐம் இன்டு ஃபேஷன் ஆஸ் வெல், ஐ கேன் கிவ் யூ ஃபேஷன் டிப்ஸ் போது 3 பேருமே சொல்கிறேன் அந்த மாதிரி யூ கேன் பி ஆர் ஸ்டைலிஸ்ட் ஃபார் தீஸ் 3 days அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இது 1 hourல காமிச்சாலா இல்லையா தெரியல. பட் அவன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றான். அது இல்லாம பிரியங்கா நான் மதியம் அல்ல இப்போவே கால் இருந்தது இல்லையா கொஞ்சம் நேரம் முன்னாடி, அதுலயும் சொன்னேன் இந்த மாதிரி பிரியங்கா கூப்பிட்டு தனியா துஷார் கிட்ட ஷீ இஸ் டெல்லிங் இவ்வளோ டேலண்ட் வச்சிருக்க, யூ ஷுட் கம் அவுட் பெர்ஃபார்ம், திஸ் சம்திங் யூ ஹேவ் டு டூ இட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே இட்செல்ஃப். நீ ஒரு பர்சனோட இஃப் யூ நாட் டூயிங் இட் யூ நாட் டூயிங் ஜஸ்டிஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ ஹவ் ரிசீவ்ட் நவ் அப்படின்ட்டு. ஸோ இத்தனை எஃபர்ட் போட்டு சொல்லணும்னா இந்த வாரம் எவிக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். பிரியங்காக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு நினைக்கிறேன் துஷார் மேல. மஞ்சரிக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தே வாண்ட் ஹிம் டு பெர்ஃபார்ம் கெட் சேவ்ட் திஸ் வீக். ஸோ காயத்ரி சொன்ன மாதிரி நானுமே நினைக்கிறேன் மேபி அவங்க அது பிரியங்காக்கெல்லாம் இல்ல, பிரியங்காக்கும் இல்ல, மஞ்சரிக்கும் இல்ல, அது உள்ள சேனலுக்கு போகும்போது சொல்லி அதுதான் when we say Priyanka and Manjari right now, when we refer to Priyanka and Manjari நம்ம வந்து இது
சேனல்காரக தான் மீன் பண்ண. இன்டென்ஷன் ஆமா சேனல்ஸோட ஆமா இன்டென்ஷன். அது ஒண்ணு சோ அப்ப துஷார் சேவ்டு மோஸ்ட்லி. வேற யாராவது ஆமா இருக்கவங்களும் அதான் ரம்யா, எஃப்ஜே, அதுக்கப்புறம் கெம்மி தான் இப்போ 3 பேரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிக் பிரவீன் பாஸ் ரம்யா மேல ரொம்ப பாசமா இருக்காரு. ரம்யா அனுப்ப நிறைய சான்ஸ் இருக்கு. பிரவீன் வந்து இது பயங்கரமா லைக் ஓட்ஸ் ஏறிடுது. யாரோ சொன்னா இல்லையா இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி லாஸ்ட்ல இருந்தா இந்த பிராங்க் காரணமா என்ன தெரியல பயங்கரமா அன்அஃபிஷியல்ல ஜாஸ்தி ஓட்டிங் ஓட்ஸ் வந்துடுது. இல்ல தட் வில் ரிஃப்ளெக்ட் தட் கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு அன்அஃபிஷியல் வந்து அதை அடி வாங்குறத பார்த்தோன்னே அச்சோ அப்படின்னு பார்த்துருவாங்களா, அதுக்கே வந்து ஓட் போடுவாங்க நிறைய பேர். ஆமா இல்ல அதை விட அந்த பிராங்க் முடிச்சிட்டு கமருதனும் சரி பிரவீனும் சரி கேரக்டர் விட்டு வழியிலே வரல. அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணாங்க. ஸோ ப்ராபப்ளி அதை பார்த்துட்டே எல்லாரும் ஓட்டும் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சான்ஸ் இருக்கு அதுக்கும். பட் ஸ்டில் ஆமா தட் பிராங்க் அதுக்கு சொல்லி தானே இங்க கேட்டாங்க. பிரவீன் அண்ட் பிரஜன்ட் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணதே வந்து நாமினேஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. எனக்கு என்னமோ இது ஆமா போன சீசன் வந்து இவங்க வந்து ரஞ்சித் ஃபேட்மேன் பார்த்துட்டு தான் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா இருக்கலாம். எனக்கு ஒரு சிக்கி கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்க. ஒரே ஒரே சிவா ப்ரோ ஒரு நிமிஷம் ஆ, 3 பேர் ஓகே ஹேண்ட் ஓகே ரைஸ் ஒரே சரி நிமிஷம் நான் இதுவும் சொல்லிக்கிறேன். பார்வதி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, ம். நடுவுல வந்து ஏதோ இஷ்யூ ஆகுது. யாருக்கு? திவ்யாக்கும் விக்ரம்க்கும். ம். ஸோ வந்துட்டு யூனோ அதுக்கு சாக்ஷி சபரி போல. பட் சபரி couldn't talk, so they were discussing in front of Sabri and all. சடன்லி எங்கேருந்தோ பார்வதி வந்து அங்க வந்து அமித்தும் அந்த சீன்லாம் அமித்தும் அந்த அரோராவும் இருக்கா. பார்வதி வந்த உடனே லைக் விக்ரமும் திவ்யாவும் they kind of not they don't ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கல அந்த இஷ்யூக்கு. பட் தே ஜஸ்ட் டிசால்வ் தேர் ஃப்ரம் தேர். உடனே பார்வதி மண்டை காஞ்சு ஷீஸ் ஆஸ்கிங் 3 பேர்கிட்டையும் கேட்டா. இது சபரியால பேச முடியல. அமித் கிட்டையும் அரோரா கிட்டையும் கெஞ்சாத கூத்து தான். ஷி வாஸ் லைக் என்னாச்சு சொல்லுங்கன்ட்டு சமத்தா அமித்தும் சரி அரோராவும் சரி இல்ல எங்களுக்கு தெரியல இஷ்யூ தெரியலன்ட்டு. யூ ஷுட் ஹவ் சீன் ஹர் தென். இல்ல பாருக்கு வந்து இப்போ அருணிஸ் இன்ஃபர்மேஷன் ரைட் நீங்க கொடுக்கல அப்படின்னா அதுக்கு டென்ஷன் ஆக தான் செய்வாங்க அவங்க. ஆமா நல்லா இருந்தது, ஃபன்னா இருந்தது அந்த இது பாக்குறதுக்கு. ஓகே சரி ஓகே அபி நெக்ஸ்ட். நான் ஒண்ணுதான் சொல்லுவேன் இதுல. இந்த மாதிரி கண்டென்ட் பிளாக்கர்ஸ் எல்லாம் தூக்கி வெளில போடுங்க. பாருக்கு என்ன கதைன்னு சொல்லியிருந்தா அங்க ஒரு வீடு 3 ஆயிருக்கும். எல்லாருமே கண்டென்ட் பிளாக்கரா இருந்தா என்ன பண்ண முடியும்? No, when it comes to Parvati, they are being content blockers. இல்ல இமால் ப்ரோ இது கேளுங்களேன். பேசாம இந்த கெஸ்ட் எல்லாம் வெளில அமிச்சிட்டு அந்த பார்வை மட்டும் அங்க கெஸ்ட்னு போட்டு விடுங்களேன். அந்த வீடு என்ன ஆகுதுன்னு சொல்லி அந்த 3rd டே நம்ம என்னன்னு பாத்துடலாம். சீரியஸா சொல்றேன். எனக்கு நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸும் அதே தான் போட்டிருந்தாங்க. இந்த வந்து ஆக்சுவலா இவங்களை எல்லாத்தையும் வெளில அமிச்சிட்டு பார்வதி மட்டும் கெஸ்ட் ஆக்குங்க, உங்க ஷோ பிச்சுட்டு போதா இல்லையான்னு மட்டும் பாருங்கன்னு போட்டிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் வீடே ராணி மகாராணி டாஸ்க போட்டு பார்வதிய ராணியா போட்டா இந்நேரம் இவங்களுக்கு டிஆர்பி எப்படி எகிரி இருக்கும்? ஐடியா இல்லாத பசங்களா இருக்காங்க. ஐடியா இல்லாத பசங்க. இங்க வாங்கடா டேய் மேக்கர்ஸ், இங்க வாங்கடா, ஐடியா குடவுனே நாங்க இங்க தான்டா இருக்கோம் அப்படிங்கிறீங்களா? இமாத் ப்ரோ வனிதாவை போடணும் ப்ரோ, பிச்சிங் போயிருக்கோம் கன்ஃபார்மா. வனிதாவும் பிச்சிட்டு போயிருப்பாங்க. இல்லங்க ஒரு தீவிர வனிதா ஃபேன் போல. வந்ததுல இருந்து வனிதா இருக்காரு. எத்தனை சீசன் பாப்பீங்க? எத்தனை சீசன் அல்டிமேட் எல்லாத்தையும் வந்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலயுமா வரணும்? நீங்க வனிதா அவங்க பொண்ணு வரைக்கும் பார்த்தாச்சுங்க. திருப்பி we don't want வனிதா பேக். எங்க ராஜா பார்வதியை ஹேண்டில் பண்ணனா வனிதா தான் கரெக்டா இருக்கும். இவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் மேட்ச். வனிதாவும் பார்வதியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வீடு தாங்கம்மா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வனிதா வந்தா மத்தவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்படி தாண்டி விளையாடணும் கேம். நீ சரியா விளையாடுற, உன்னை மார்க் பண்றாங்க, நீ நிக்கிறல்ல 1 vs everyone அப்படிங்கிற மாதிரி நீ நிக்கிறல்ல, நீ வரணும்டி, நீ செம விளையாடுறி, கார்னர் பாரிஸ் கார்னர் அவங்க பண்ணுவாங்க, நீ விளையாடுறி அப்படின்னு சொல்லி நிப்பாங்க அவங்க, தெரியுமா? வனிதா வந்தா பாரதியா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அப்படியே என்ன பார்த்த மாதிரியே இருக்கு, அப்படியே ஆடு அப்படின்றாங்க. இப்போ ராணி மகாராணி சொன்னீங்க இல்லையா, மலையாளத்துல ஒரு வாரம் வந்து ரக்ஷாதிபதின்ட்டு ஏதோ ஒரு டாஸ்க் இருந்தது. வேர் தே மேட் லைக் ஒரு ராஜா ஒரு ராணி. காயத்ரி நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இன்டர் பண்ணிருக்கீங்க. இதுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரணும். நான் ஒன்னு பேசிட்டீங்களா?
பேசுங்க ப்ரோ. இப்போ ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா இப்போ பார்வதி தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட்டா இருந்தாங்க. என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இப்போ திவ்யா வந்தாங்கல்ல, அவங்கள ஈஸியா ட்ரிகர் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? அவங்களோட இதுவ. ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் அப்படியே ட்ரிகர் பண்ணி அவங்க வாயிலேருந்து ஆக்சுவலா அவங்களுக்கு எப்படின்னா பார்வதி மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் கிட்ட நம்ம எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றோம்ன்றது தான் மெயின். அவங்க என்ன மாதிரி கேரக்டரா இருந்தாலும் ட்ரிகர் பண்ணிடுறாங்க. அது ஒரு பெரிய இதா ஒண்ணு வச்சிருக்காங்களான்னே தெரியல. வாலண்டியா நோண்டி திவ்யா கை ஆக்ஷன் வேற பண்ண வச்சுட்டாங்க. பண்ண வச்சு அவங்க ஆட்டோமேட்டிக்கா மாட்டினாங்க திவ்யா அதுல. வா வண்டியில வந்து ஏறுன்ற மாதிரி ஏற வச்சாங்க. அதுக்கப்புறம் போட்டு நோஸ் கட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்கல்ல, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த போறேன் அப்படின்னாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏன் போல இன்னும் கேட்குமா, நான் போய் பார்த்து வரட்டோம்னா நான் அப்பயே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க என்னப்பா இன்னைக்கு என் டார்கெட் திவ்யா தான். திவ்யா அச்சு நான் தொங்க விடாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஃபுல்லாவே. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? பிரதர் சீரியஸ்லி சொல்கிறேன். இப்போது வைல்டு கார்டு 4 பேர் வந்தாங்கல்ல, அந்த 4 பேர் வரும்போது கூட அவங்க என்ன யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க அப்படின்னாக்கா, நம்ம ஈஸியாக ஏன்னா அவங்க கேம் பார்த்துட்டு தான் வராங்க ரைட்டா. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆப்போனண்ட்டாக நம்ம உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அவங்களாம் வந்திருப்பாங்க. பட் நீங்கள் யார் வேணாலும் வாங்க, பட் இங்கே கேமர் நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்டை நீங்கள் எப்பயுமே நிலைநிறுத்திட்டே இருக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் ஒரு உழைப்பை போட்டாகணும். அந்த உழைப்பை பார்வதி போட்டுகிட்டே தான் இருக்காங்க. யார் வந்தாலும் சரி, அந்த ஸ்பாட் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதை கரெக்டாக அவங்க வந்து ஷீ ஸ்டாண்டிங் ஆன் இட். நேற்று கோமு பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருந்தோம். நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, கீழே ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு. அதுதான் இன்னைக்கு நடந்தது. பார்வதி இவங்க 4 பேர்கிட்ட பார்வதி மாட்டலடா, நீங்க தான்டா 4 பேர் பார்வதி கிட்ட மாட்டீங்க அப்படின்னு போட்டிருந்தான். நேற்று நான் அதை சொன்னேன். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இவங்க 4 பேருமே இதைதான் பண்ணிட்டு இருக்காங்க, திருப்பி 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 திருப்பி. அதே வந்தவன் நான் ஆக்சுவலா தீபக் கிட்ட எல்லாம் நிறைய எதிர்பார்த்தேன். அவர் வந்து ஏதாச்சும் பெருசா பண்ணுவாரு, எல்லாரையுமே டார்கெட் பண்ணி ஏதாவது பேசுவாரு அப்படின்னு பார்த்தேன். அவர் திருப்பியும் பார்வதி, திவாகர் இதேதான் இவங்களே தான் போய் நோக்குறாரு. மத்தவங்க யாருக்குன்னா போய் ஏதாவது பண்ணுவாரு, இது பண்ணுவாங்க. மஞ்சூரியும் நான் எதிர்பார்த்தேன் நிறைய. ஏன்னா இவங்க 2 பேருமே நல்லா பேசுவாங்க. எதையாவது போய் மத்தவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு இது பண்ணுவான்னு பார்த்தா இவங்க அதே மாதிரி தான் இருக்காங்க. ஓகே ப்ரோ. ஓகே, வெல்கம் சேம் ப்ரோ. சுப்பு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு, போயிட்டாரா? ஓகே. இல்ல சேம் ப்ரோ வந்து சுப்பு போயிட்டாரு. அடுத்து யாரு? சேம் ப்ரோ பேசுங்க. ஹாய் ரசிகன் விக்னேஷ். ஹாய் அபி. ஹாய் ப்ரோ. ஹாய் இமாத் ப்ரோ. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஹரி. வணக்கம் ஹரி.